ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பேஸ் பண்ணி தான் உங்களோட ஒர்க் இருக்கும். பயோமெடிக்கல்னு சொல்லும்போது மெடிக்கல் ரிலேட்டட் எலக்ட்ரானிக் பேஸ் பண்ணி தான் உங்களோட ஸ்டடீஸ் இருக்கும். சிடி ஸ்கேன் இல்லைனா எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரி நிறைய ஸ்கேன் அண்ட் ஃபில்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மெஷின்ஸ் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதா இருக்கட்டும், இதோட ரிலேட்டடாக தான் உங்களோட லேர்னிங் இருக்கும். இந்த கோர்ஸ்க்கான டூரேஷன் பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ். இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 10th 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். 50% மேலே மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் டைப் பார்த்திங்கன்னா செமஸ்டர் டைப்பில் தான் இருக்கும். 8 செமஸ்டராக கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மெரிட் அண்ட் என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா 1 lakh-லேருந்து 10 lakh வரைக்குமே வரும். காலேஜை பொறுத்து ஃபீஸும் வேரி ஆகும். இந்த கோர்ஸ்க்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, பேசிக் ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, மெட்டீரியல் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ், ஓப்பன் எலக்டிவ், statistical method, human physiology and anatomy, electronic circuit, application of microprocessor, biomechanics, instrumentation of medical, diagnostic and therapeutic equipment, biomedical signal processing, hospital safety and management, biomedical processing technology. இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாப் ரோல்ஸ் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட், கெமிக்கல் ஆர் மெடிக்கல் ரிசர்ச்சர், ப்ரொஃபஸர், கண்டென்ட் டெவலப்பர், கிளினிக்கல் ரிசர்ச்சர், பயோமெடிக்கல் இன்ஜினியர் இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரெக்ரூட்டிங் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா மெடிக்கல் கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேனுஃபேக்சரர், டயக்னாஸ்டிக் சென்டர், இன்ஸ்டலேஷன் யூனிட். இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.